சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோ பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த வாரம் வர இருக்கிற வாரங்கள் நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வீக்லி அனலைசிங்கில் மார்க்கெட் என்ன சொல்லுது, எதெல்லாம் மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். போன வாரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் லோ மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மார்க்கெட் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வீக்லி கேண்டில். கிட்டத்தட்ட பாருங்கள், எப்போதுமே கிட்டத்தட்ட ஒரு 7 வீக்ஸாக பார்த்திங்கன்னா ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோ, இப்படி ஃபார்மேஷனில் தான் போயிட்டு இருந்திருக்கு. இந்த ஒரு ட்ரெண்டை மார்க்கெட் நல்லாவே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்துச்சு. எப்போதுமே ப்ரீவியஸ் வீக்கோட லோ கட் பண்ணி க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகலை. ஆனால் இந்த வாரம் மட்டும் பாருங்கள், ப்ரீவியஸ் வீக்குக்கு கீழே எவ்வளோ பெரிய ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு. இது ப்ரீவியஸ் வீக்கு. இதை மட்டும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இது ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் மாதிரி கூட இருக்குது. இந்த கேண்டில் 3 கேண்டிலில் மட்டும் பாருங்கள், இந்த கேண்டிலில் மட்டும் பாருங்கள், இது 3 கேண்டில் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. இந்த 3 கேண்டில் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் வீக்குக்கு கீழே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சு. இந்தமாரி ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா இதை நம்ம ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் அப்படிங்கிறத சொல்லுவோம். அந்த ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த ட்ரெண்டையும் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கு. இந்த மேஜரான ட்ரெண்டையும் மார்க்கெட்டு பிரேக் பண்ணி டேலையும் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கு. இதை நம்ம ரொம்ப மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று. அதே நேரத்தில் 1 ஹவரில் மார்க்கெட் 1 ஹவர்லேயுமே ரிவர்சல் ஆகிருக்கு. இந்த இடத்த பாருங்கள், மார்க்கெட் ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. எப்போதுமே ரீசெண்டாக ஹையர் ஹை ஹையர் ஹை ஹையர் ஹை ஹையர் ஹை. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு ஸ்விங்கோட லோவை பிரேக் பண்ணல. இப்போ கூட நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு என்னென்னா, இந்த ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் டயக்ராம் போட்டு காமிக்கிறேன். வீக்லி வைஸ் கட் பண்ணியிருந்தாலும் ஸ்விங்கை இன்னும் பிரேக் பண்ணல. இதை பாருங்கள், டே ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோ. ஆனால் லோ எங்கே இருக்குது, இந்த ஸ்விங்கோட லோ எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது. ஆனால் மார்க்கெட் இன்னும் இந்த இடத்த பிரேக் பண்ணல. இது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த ஸ்விங்குக்கு கீழே ஒரு 1 ஹவர் கேண்டில் வந்துட்டால் கூட மார்க்கெட்டு ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வரும். அது எந்த இடத்துல இருக்குன்னா 21,800ங்கிற லெவலில் இருக்குது. இந்த ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்விங்குக்கு கீழே ஒரு 1 ஹவர் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிடுச்சு. 800க்கு கீழே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த டார்கெட் 200-300 புள்ளிகள் இம்மிடியேட்டாக விழுகும். அது 21,545 வரைக்கும் கூட விழுகும். அதற்கு கீழே விழுந்துச்சு அப்படின்னா 21,137 அப்படிங்கிற வரைக்கும் விழுகும். இதையுமே பாருங்கள், 1 2 3 பேட்டர்ன் வச்சுருக்கு. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி. இது ஒரு ஷோல்டரு, இது ஹெட்டு, இது ஒரு ஷோல்டரு. அப்போது இந்த பேட்டர்ன் படி பார்த்தோன்னா மார்க்கெட் கீழே வரவும் வாய்ப்பு இருக்குது. ட்ரெண்டையும் மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. இருந்தாலும் மார்க்கெட் நெகட்டிவ் பயாஸுக்கு வந்திருக்கு. இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணாத வரைக்கும் கொஞ்சம் பதட்டம் இல்லாத சூழ்நிலையில் இருக்கலாம். இப்போ இந்த வாரம் மார்க்கெட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டான்னு கேட்டிங்கன்னா அப் ட்ரெண்டும் இல்லை, டவுன் ட்ரெண்டும் இல்லை, சைட்வேஸில் இருக்குது. ஏன்னா இந்த ஹை இருக்குது பார்த்திங்களா, இந்த கேண்டிலு, இந்த ஸ்விங்குக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆணுச்சு அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட். இந்த ஸ்விங்குக்கு மேலே மார்க்கெட் போயிடுச்சுன்னா அப் ட்ரெண்ட். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த நான் ஜோனை மார்க் பண்ணிடுறேன். இந்த ஜோனை நான் மார்க் பண்ணிடுறேன். இதை நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ஜோனு. ஹை பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக வந்த ஹை 22,527. இந்த 22,527 இந்த 22,527க்கு மேலே ஒரு 1 ஹவர் கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் மேலே பறக்க ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் மார்க்கெட் இந்த லோவுக்கு கீழே கட் பண்ணிடுச்சு. 21,867க்கு கீழே ஒரு டே க்ளோஸ், ஒரு 1 ஹவர் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா செல்லிங்கை மார்க்கெட்டை யாராலும் தடுக்க முடியாது. இதுதான் ட்ரேடிங்க்கான செட்டப்பு. ஓகே, இதுக்கான லெவல்ஸ் எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த பாக்ஸ் பேட்டர்னை போட்டு வச்சுக்கோங்க. இந்த ப்ளூ கலர் லைனை கூட நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இதுதான் ட்ரெண்டு. இந்த ட்ரெண்டோட பாட்டம் வரைக்கும் கூட விழுகும். அப்படி இல்லைன்னா இந்த ஓவரால் ட்ரெண்ட் இருக்குது பாருங்கள், இந்த ட்ரெண்டு
இந்த பிளாக் கலர் லைன் வரைக்கும் கூட மார்க்கெட் விழுகும் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிட்டா. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி இந்த லோவை மார்க்கெட்டு எப்போ கட் பண்ணுதோ கட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து இது வரைக்கும் கூட விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு சினாரியோ கூட நடக்கலாம். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருப்பாருங்க டேயில். இதை 1 ஹவரில் காமிக்கிறேன். 1 ஹவரில் இங்கே ஒரு பேட்டர்ன் கூட ஃபார்ம் ஆகலாம். இன்வெர்டட் ஹெட்னு சொல்கிற மாரி நம்ம மேலே போகணும்னு கூட நினைக்கலாம். இந்த இடத்துல ஏன்னா எல்லா சைடும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். மார்க்கெட் வந்து ஒரே சைடு யோசிக்கக்கூடாது. இப்படி ஆல்ரெடி என்ன இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஷோல்டரு, இந்த இடத்துல ஒரு ஹெட்டு, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், மார்க்கெட்டு மேலே தான் போகுது பிரேக் அவுட் ஆகி அப்படின்னு நினைப்போம். இப்படி வந்துடும். இப்படி வந்துட்டு மார்க்கெட் வந்து என்ன ஆகும், இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடும். இது ஒரு ஷோல்டரு, இது ஒரு ஹெட்டு, இது ஒரு ஷோல்டரு. அப்போ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு அப்படியே மார்க்கெட் வந்து கீழே வர ஆரம்பிச்சிடும். அப்படியே கீழே வந்துட்டு இது வரைக்கும் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகுதுன்னா மட்டும்தான் அகைன் அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா? இதை எல்லாத்தையுமே ரொம்ப நம்ம டீப்பாக வாட்ச் பண்ணணும். மேலே வரும்போது இந்த பிளாக் கலர் லைனையும் மார்க்கெட் ட்ரெண்டை பிரேக் பண்ணும். கரெக்டாக அந்த இடத்த இது பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு டைம் பட்டுட்டு மேலே போயிருக்கு, இங்கே பட்டுட்டு மேலே போயிருக்கு, இங்கே பட்டுட்டு மேலே போயிருக்கு, இங்கேயும் பட்டுட்டு மேலே போயிருக்கு. அப்போது இந்த பிளாக் கலர் லைனுக்கு மேலேயும் போகணும், அதே நேரத்தில் இந்த ட்ரெண்டையும் கிராஸ் ஓவர் ஆனால் மட்டும்தான் அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். டீப்பாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட், மேஜரான ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் 21,867. இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 21,535. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 21,137. அதற்கு கீழெலாம் வந்துடுச்சுன்னா மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்துடும் 20,982. அதோட இந்த ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டேக்கு தகுந்தாற் போல் வேரியேஷன் இருக்கும். இந்த ட்ரெண்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். டேட் ஆக ஆக இதற்கான எக்ஸ்டென்ஷன் மாறும். இந்த லெவல்ஸ் வந்து மாறும். அதை நான் வந்து டெய்லி போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் எந்த லெவல்ஸ் அப்படிங்கிறத. மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டான்னு ஃபஸ்ட்டு நம்ம கணிக்கணும். ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ரீவியஸாக வந்துச்சு பார்த்திங்களா, அந்த ஸ்விங்கு, இது 22,199ங்கிறது ஒரு ஸ்விங்கு. இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா இந்த ஸ்விங் 22,441 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 22,527 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 22,743ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். இந்த மஞ்சள் கலர் பாக்ஸை பார்த்துக்கோங்க. இந்த மஞ்சள் கலர் பாக்ஸுக்கு மேலே போனால் தான் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு. மஞ்சள் கலர் பாக்ஸுக்கு கீழே 1 ஹவர் கேண்டில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு. இதை வந்து பார்த்துக்கோங்க. பேங்க் நிஃப்டி என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜரான ஒரு ட்ரெண்ட் ஒன்று இருக்குது. ரீசெண்டாக ஒரு 2 டைம் வந்து இந்த இடத்த டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. இந்த ட்ரெண்டை பாருங்கள். இந்த ட்ரெண்டை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி இப்போ கீழே வந்து என்ன பண்ணியிருக்கு, ரீடெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இங்கேருந்து விழுந்துச்சுன்னா இங்கே வரைக்கும் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுவும் இன்டிமேட் பண்ணுது. அப்போ இதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இப்போ டேலேயும் மேஜரான சப்போர்ட் வந்து இந்த லெவலில் வந்துச்சு அப்படின்னா இந்த இடமும் ஒரே சப்போர்ட் ஆகிடும். அப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதுன்னா 45,710 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்டு மார்க்கெட்டுக்கு. இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் நான் எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அப்போது ஓகே, லாஸ்ட்டாக வந்த ஸ்விங்கு 46,300 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 45,552 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதே நேரத்தில் இந்த ட்ரெண்டை மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இது மேலே போகுதா கீழே போகுதாங்கிறத அதையும் பார்க்கணும். இந்த லெவலில் பிரேக் பண்ணால் 45,652. இந்த லெவலில் பிரேக் பண்ணிட்டால் 44,656 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்விங்கை நான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிறேன். 47,247. ஆனால் மேஜரான ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 48,187. அந்த லெவலில் பிரேக் பண்ணால் 48,445 அப்படிங்கிற லெவலில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஆனால் இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இந்த ஏரியாவில். இந்த லெவலை எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இந்த ஸ்விங்கு எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே வந்து கஷ்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஏன்னா ப்ரீவியஸாக ஏறும் போதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த கேப் ஃபில்லிங்கே பண்ணாங்க. இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், அகைன் இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்.
குருஷியலாக வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ஜோனே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஜோனாக கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்படி மார்க் பண்ணி காமிக்கிறேன், இதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஜோனை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணால் தான் ஃபர்தராக வந்து அகைன் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த லோ பிரேக் பண்ணிடுச்சு, இந்த ட்ரெண்டையும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து இன்ட்ராடேயில் இதுக்குள்ளார வரும்போதெல்லாம் வந்து மார்க்கெட்டை வந்து நீங்கள் 1 ஹவரில் அனலைஸ் பண்ணும்போது நல்ல ஒரு இன்ட்ராடேயில் ஒரு ஸ்விங்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது ஃபின் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி போலவே ஒரு ட்ரெண்டு. அந்த ட்ரெண்டை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது. பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணால் இதுவும் பிரேக் பண்ணணும். ஏன்னா ஃபின் நிஃப்டி பேங்க் நிஃப்டி போலவே தான் ட்ரேட் ஆகும். அப்போது பேங்க் நிஃப்டி அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபின் நிஃப்டியும் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னா ஃப்ரைடே வந்த லோ 20,535 550 அப்படிங்கிற லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டு. அந்த லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லெவல் தான் மார்க்கெட்டுக்கு அடுத்த சப்போர்ட்டு 20,247. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 19,944 20,000 அப்படிங்கிற ஜோன் தான் வந்து அடுத்த சப்போர்ட்டு 20,000. சரிங்களா, 20,247 அதை பிரேக் பண்ணால் 20,000 அப்படிங்கிற லெவல் தான் வந்து சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் வந்து 20,863. அதற்கு மேலே வந்துச்சுன்னா 21,042. அதற்கு மேலே வந்துச்சுன்னா 21,513. மிட் கேப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்டு அது இதுன்னு சொல்லி இதில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சில நியூஸஸ்லாம் மிட் கேப்புக்கு தான் வந்துருக்கு. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு அதிகமாக வந்து மிட் கேப்பில் பண்ணுறாங்க. மிட் கேப் வந்து அதிக ஏற்றம் கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு நிறைய பேர் முதலீடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒரு சில கரெக்ஷன்லாம் பண்ணணும், மக்களுக்கு ஒரு சில விழிப்புணர்வுலாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போவே அதை கரெக்ஷன் பண்ணணுன்னு அதை சொன்னாங்க. அந்த நியூஸ் வந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபால் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஃபால் வந்து பாருங்கள் மேஜராக வந்து இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் மிட் கேப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். இந்த சேனல் பேட்டர்னை வந்து பிரேக் அவுட் ஆனிச்சு. பிரேக் அவுட் ஆனோடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் வந்து ஒரு மேஜரான சப்போர்ட்டாக இருந்துச்சு. அதையும் பிரேக் பண்ணிவிட்டு அடுத்த சப்போர்ட் வந்து இந்த மஞ்சள் கலர் பாக்ஸ் சொன்னேன். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் திரும்பியிருக்கு. சரிங்களா, இந்த எல்லோ பாக்ஸுக்கு மேலே மார்க்கெட் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுது, ஒரு டபுள் பாட்டம் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த இடத்த வந்து டபுள் பாட்டம் எடுக்க ட்ரை பண்ணுறாங்களா இல்லை டபுள் டாப் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம வாட்ச் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரீவியஸாக வந்துக்கிட்டு இருந்த ஒரு ஸ்விங்கை மார்க்கெட் வந்து நல்லா பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த சேனல் பேட்டர்னில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு. அகைன் வந்து இந்த சேனல் பேட்டர்ன்கிட்ட போணுச்சு, சப்போர்ட் எடுத்துச்சு. அகைன் மேலே போணுச்சு. அகைன் கீழே வந்த மார்க்கெட் அகைன் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா புதுசாக திருப்பி இந்த இடத்துக்கு போகல, இடையிலே நின்றுடுச்சு. அப்போது இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுறது, இந்த இடத்துல ஒரு அசெண்டிங் ஃபார்ம் பண்ணி பிரேக் அவுட் ஆனாங்க. அப்போ நான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த சேனலை ரீடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அகைன் ஃபால். அப்போது இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கை மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிருக்கு. அதுதான் இந்த எல்லோ பாக்ஸ். பிரேக் அவுட் ஆகிட்டு அடுத்த ஸ்விங்குக்கு வந்துட்டாங்க. இப்போ இதை நல்லா பாருங்கள், இந்த ஸ்விங்குக்கு மார்க்கெட் வந்துடுச்சு. ஓகே, இந்த ஸ்விங் வந்துடுச்சு. இங்கேருந்து மார்க்கெட் வந்து டபுள் பாட்டம் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மேலே போணுச்சு அப்படின்னா இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இல்லை டபுள் பாட்டம் எடுக்கலை அப்படின்னா இன்னொரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் வந்து டபுள் டாப் எடுத்துகிட்டு கீழே விழுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. 2 சான்சஸ் இருக்குது இந்த இடத்துல. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மேலே போகுதா இல்லை இந்த இடத்துல டபுள் டாப் எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த இடத்துல மார்க்கெட்டு அப் சைடா டவுன் சைடாங்கிறத இந்த இடத்த பொறுத்து தான் முடிவாகும். ஏன்னா வந்து நான் சொன்னேன், இப்போ நெஃப்டிலேயே சொன்னேன், மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்னு கேட்கும்போது அப் ட்ரெண்டும் இல்லை டவுன் ட்ரெண்டும் இல்லை. ஏன்னா மேஜரான ட்ரெண்டை மேலே பிரேக் பண்ணால் அப் ட்ரெண்டு, மேஜரான கீழே சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் டவுன் ட்ரெண்டு. அப்போது இந்த வாரம் வந்து இன்டிசிஷனில் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் கேண்டில் இதுக்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனாலும் மார்க்கெட் மேலே போகுமானா எது வரைக்கும் போகும் அப்படின்னா 11,000 வரைக்கும் தான் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே போல் இந்த இடத்துல டபுள் டாப் எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா எது வரைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன கேப்பெல்லாம் விட்டு வச்சுட்டு தான் வந்திருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 9,700 9,000 வரைக்கும் கூட மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 1000 புள்ளிகள் விழுறதுக்கான வாய்ப்புகள் கூட மிட் கேப்பில் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்டிமேட் பண்ணுது. ஓகே,
இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாருங்கள், நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு அனலைஸ் பண்ணி காமிச்சது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி பாருங்கள். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டை நீங்களும் இதே போல் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும், கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், சரிங்களா? கால் எதுவும் பண்ண வேணாம். அதே நேரத்தில் நம்ம சேனல் பேரில் நிறைய ஃபேக் சேனல்ஸ்லாம் இருக்குது, எதுலேயும் ஜாயின் பண்ணாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி மட்டுமே டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் ஏதாவது நியூஸஸ் அப்டேஷன்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன். நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வெரி லோ ப்ரோக்கரேஜுக்கான டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங். அதுலேயும் வந்து நீங்கள் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.